தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை. தமிழகத்தில் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி, மதுரை நகரில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை வரும் 21ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடலோர பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் வெயில் 38 டிகிரி வரை இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்கள் அல்லது பாடுவதை தடுப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது. வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தேசிய கௌரவ பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 தாக்கல் செய்ய உள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 75 ரயில் நிலையங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் சென்னை, பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட தெற்கு ரயில்வேயின் 9 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களும் புனரமைக்கப்பட்டு புதிய வடிவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. तथा विद्यार्थियों, दैनिक यात्रियों और आम नागरिकों को बेहतर सुविधाएं प्रदान करेगी। आइए तालियों के साथ हम भी इसको रवाना करते हैं। इस दिन ही नमी अमृत जलंधर वाराणसी रेल सेवा भारत के 2 महान आध्यात्मिक माननीय प्रधानमंत्री जी पहली सफर के लिए इसको हमने रवाना. முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானாவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் உள்ள ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே 89 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. உலகின் அதிக பெட்டிகள் கொண்ட முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை கொண்டுள்ள நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. சென்னை பெரம்பூர் தொழிற்சாலையில் 10 பெட்டிகளுடன் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. கொரோனா காலத்தில் இந்தியா பிற நாடுகளிடம் உதவி கோராமல் பிற நாடுகளுக்கு உதவிகளை வழங்கியதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். சண்டிகரில் 4700 கோடி ரூபாய் மதிப்பிலான சுகாதார திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர், மருத்துவ சிகிச்சைக்காக உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இந்தியாவுக்கு வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சரிடம் மாணவர்கள் நேரடியாக புகார் கூறிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஒரு ஸ்போர்ட்ஸ்க்குள்ள போனாதான் ஒரு மாணவர் வந்து போதை பழக்கத்தை வந்து வெளியே போடுறாங்க. டிசிப்ளினும் அப்பதான் வரும். அந்த கோரிக்கையை நாங்கள் அப்பையிலேருந்து ஒரு வருஷமா வச்சுக்கோங்க. ஐயா, அந்த சாப்பாடு வந்து மெயின் ஐயா. சாப்பாடு நல்லாவே இருக்கு. ரொம்ப 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 இதுவாக இருக்கு ஐயா. வாயிலே வைக்க முடியும். சாப்பாடு கூட பாருங்க. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பாருங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் எனும் புதிய செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பெண்கள் வேலைக்கு செல்வதில் உள்ள சவால்களை கண்டறிந்து அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் துறைகளை ஆய்வு செய்யவும் இந்த திட்டம் வழிவகை செய்யும். மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 7.5 லட்சம் வரையிலான கல்விக் கடன் மேலும் உயர்த்தப்பட உள்ளது. இதுகுறித்து விரைவில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாணவர் கல்விக் கடனுக்கான கடன் தொகை நீட்டிக்கப்பட இருக்கிறது. 4 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி 7.5 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி மாணவர்களுக்கு கல்விக் கடன் அதிகமாக தாராளமாக கொடுக்கலாம்
என்கிற ஒரு நிலைப்பாட்டினை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ரெஸ்டோபார் திட்டம் அனுமதி தொடர்பான தகவலுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சார் பதிவாளர் அலுவலகத்திலும் விசாரணை நடைபெற்றது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கோவில் நிர்வாகம் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்ஜாமீன் வழங்கியது. பழனி கோவில் நிலத்தை தான் பத்திரப்பதிவு செய்யவில்லை என சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் வாதம். 3ஆம் தேதியே முந்தைய பதிவாளரால் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் விடுப்பில் சென்றதால் தான் அங்கு பொறுப்பு பதிவாளராக இருந்ததாகவும் கூறியுள்ளார். பழனி கோவில் நிலத்தில் பத்திரப்பதிவு முழுவதுமாக எண் ஒதுக்குவதை தவிர பிற நடவடிக்கைகள் அனைத்தும் முன்பிருந்த பதிவாளர் பாலசுந்தரால் ஜூலை 3ஆம் தேதி செய்யப்பட்டுள்ளது. அவர் விடுப்பில் சென்றதால் பொறுப்பு பதிவாளர் ஆவண எண்ணை ஒதுக்கி மீத பணிகளை முடித்துள்ளார். அவ்வாறு இருக்கையில் நடவடிக்கைகள் இரு பக்கமும் இருக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நீதிமன்ற காவலில் உயிரிழந்த சபரிவர்மன் உடல் தகனம். 5 நாட்களுக்கு பின் உடலை பெற்றுக்கொண்ட நிலையில் குடும்பத்தினர் தகனம் செய்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த பொதுநல வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூரில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு செய்தார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அது வந்து கிலோமீட்டர் கேப் இல்லாமல் போட்டால் அங்கே வெயிட்டிங் அதுக்காக கண்டினியூஸாக பே பண்ணிட்டு சினிமா கதாநாயகன் போல திடீரென எதையும் மாற்ற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவேக அரசில் 8 பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை, 6 தான் கொடுத்தார்கள். மீதம் 2இல் 1 விசிக, 1 காங்கிரஸ் தேர்வு செய்த அமைச்சர்கள் என்றும் அவர் கூறினார். 2006இல் அதிமுக கூட்டணியிலும் 2017இல் திமுக கூட்டணியிலும் இணைந்தது தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய அரசியல் தவறுகள் என வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீட்டில் திமுக தரப்பு கடுமையான நிபந்தனைகளை விதித்ததோடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கட்டாயப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சுமார் 500 ஆம்னி பேருந்துகளை அரசு பேருந்து கட்டணத்தில் இயக்க தயாராக உள்ளோம். அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விழா காலங்களில் தொடர்ந்து கட்டண உயர்வு என்ற குற்றச்சாட்டு பல்வேறு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் 500 எங்கள் சங்கத்தை சார்ந்த 500 பேருந்துகள் வருடம் முழுதும் ஆம்னி பேருந்து அரசு பேருந்து கட்டணத்திலே இயக்குவதற்கு அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். அந்த 500 பேருந்துகளை வந்து அரசு பேருந்து கட்டணத்திலேயே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கீழடி அகழாய்வு அறிக்கை குறித்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையை நாட தமிழக தொல்லியல் துறை முடிவு. 3.5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட கோரிக்கை.
தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 23ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 14 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 1500 BSc நர்சிங் இடங்களை உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை. நர்சிங் படிப்பிற்கான ஆண்டு கட்டணம் 13,750 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. சீனாவின் சோக்கிங் நகரில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. ஊஜியாங் ஆற்றங்கரையோரம் இருந்த மலைப்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் அங்கிருந்த பல குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கின. CM விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தின் அடியே என் பூந்தேனே என்ற பாடலை வெளியிட்டது படக்குழு. வினோத் இயக்கியுள்ள இந்த படம் வரும் 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,100 ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,04,800 ரூபாய்க்கும் விற்பனை. மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணி தொடங்கிய நிலையில் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். நீங்கள் வழங்கும் தகவல்கள்தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குதிரை பேர வழக்கில் CBI விசாரணை கோரி திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணி தாக்கல் செய்த பொதுநல மனு தள்ளுபடி. பொதுநல வழக்கு என்பது சக்தி வாய்ந்த ஆயுதம். சமூக வலைதள செய்தி அடிப்படையில் விசாரணையை மாற்ற முடியாது என்று உயர்நீதிமன்றம் கருத்து. EB தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் பணியிட மாற்ற விவரத்தை இனி தமிழக அரசே வெளியிடும் என்று அறிவிப்பு. நடைமுறைகளை உடனடியாக அமல்படுத்த அரசு உத்தரவு. நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 3 தனியார் சட்ட கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான அனுமதி ரத்து. ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்கள் நிலை குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்க குழு அமைக்கப்படுவதாக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மோசமான வானிலை காரணமாக மதுரையில் தரையிறங்க முடியாமல் 2 விமானங்கள் வானில் வட்டமடித்தன. சென்னையில் இருந்து வந்த விமானத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் இருந்த நிலையில் சுமார் 20 நிமிடங்களுக்கு பின் விமானம் தரையிறங்கியது. ஸ்பெயினின் மேட்ரிட் அருகே ஏற்பட்ட காட்டுத்தீயால் 700 ஹெக்டேர் தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளது. தீயை மூட்டியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கடும் வெப்பம் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் நீடிக்கிறது.